OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை உலகநாதன் சின்னப்பா, PU சின்னப்பா. இந்த பேரை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருங்க. தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா MK தியாகராஜ பாகவதர் அப்படின்னா இன்னொரு சூப்பர் ஸ்டார் இவர். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னா 2 சூப்பர் ஸ்டார்கள் இருந்தாங்களே, அது மாதிரி எப்போவுமே டூ டுயல் 2 பேர் ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படி வருது இல்லையா, விஜய் அஜித். இது எப்போவுமே இந்த 2 பேர் 2 சூப்பர் ஸ்டார்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி சூப்பர் ஸ்டார்களுடைய ஆரம்பம் தமிழ் பட உலகில் அப்படின்னா MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா அப்படின்னு. அதாவது பாடி நடிப்பது அதுதான் அந்த காலகட்டம். பிறகு வசனம் பேசி நடிப்பது எம்ஜிஆர் சிவாஜி காலம். பாட்டு பாடுறது கிடையாது. பாட்டு பாடி நடிப்பது அப்படின்னா தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா இருந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. 1916ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் PU சின்னப்பா பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா வந்து நாடக நடிகர். நாடகத்தில் வந்து பாட்டு பாடி அப்படிலாம் இருக்கும்போது பேசிக்காகவே அவருடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது அவங்க அப்பா வந்து நாடக நடிகர் அப்படின்றதுனால இவருக்கும் அந்த ஜீன்ஸ் DNA RNA எல்லாம் அந்த இது இருக்கும்ல, குரோமோசோம்ஸ், அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகள், நாடகத்தில் நடிக்கணுன்ற அந்த ஆர்வம், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது PU சின்னப்பாவுக்கும் அந்த ஆர்வம் வந்து நடிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஆர்வம். அதில் அவங்க அப்பாவுக்கு தடை சொல்ல மாட்டார், ஏன்னா அவரே ஒரு நடிகர் தானே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து பிறந்து அப்படி இப்படி வரும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, PU சின்னப்பா வந்து பின்னாடி வந்து மிகப்பெரிய நடிகர்னாரு, தமிழ் படங்களுடைய சூப்பர் ஸ்டாரில் ஒரு ஆளானார். அதெல்லாம் அடுத்த மேட்ரு. ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட சாதாரண கூலி வேலைக்கெல்லாம் போயிருக்காரு. போய் இந்த கயிறு பிரிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து கயிறு பிரிக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு, அது என்னன்றீங்க, மாதத்துக்கு 5 ரூபாங்க சம்பளம் அந்த காலத்தில். 5 rupees பெர் மந்த்து. 5 ரூபா சம்பளத்துக்கு போய் சின்ன பையனாக இருக்கும்போது 5 வயசில் போய் இந்த வேலைக்கெல்லாம் போயிருக்காரு. போயிட்டு அது பிறகு பின்னாடி வந்து அப்படி நாடகங்களில் நடித்து அப்படின்லாம் வரும்போது, நாடகங்கள் நடிக்கும்போது ஒரு அங்கே பாட்டு பாடி அவரை நடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வரும்போது வந்து ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி, மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நாடக கம்பெனி, அதில் ஒரு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு இவருக்கு வந்து 15 ரூபா மாதத்துக்கு சம்பளம், 3 வருஷம் கான்ட்ராக்ட், 3 years கான்ட்ராக்டு ஒப்பந்தம். அந்த ஒரிஜினல் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு நடிகராகி இவர் அப்படியே பல கதாபாத்திரங்கள் அப்படியே நடிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். நடிச்சுட்டு பல இடங்களுக்கும் நாடகங்கள் நடத்த போவாங்க. இவர் அப்படியே அந்த 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல, அதை அப்படி நடிச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு டைமில் சதி அனுசூயா அப்படின்ற நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்க டைமில் இவர் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்த உடனே அந்த நாடகத்தினுடைய அந்த கம்பெனியினுடைய ஓனர் இருக்கார்ல, சச்சிதானந்தன் பிள்ளை அப்படின்றவர், அவரை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே என்ன இந்த பையன் வந்து மிகச்சிறந்த திறமைசாலியாக இருப்பான் போல இருக்கு, அருமையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும்போது இவ்வளவு டேலண்டட் ஃபெல்லோவை வந்து நம்ம வந்து மாத சம்பளம் 15 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு, தம்பி உன்ட்ட ரொம்ப திறமை இருக்குது, அதனால் வந்து உனக்கு இந்த 15 ரூபா சம்பளம் கிடையாது, இனிமேல் உன் சம்பளம் வந்து மாதத்துக்கு 75 ரூபான்னு. யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் 15லேருந்து 20 ஆகலாம், 25 ஆகலாங்க, 15லேருந்து 75. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டேலண்ட்டுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள். அதுக்கு பிறகு அப்படியே நாடகங்களில் நடித்து அப்படி போய் நாடகங்கள் நடித்து நாடகங்களில் பாட்டு பாடுறது, நடிக்கிறது, அந்த அனுபவங்கள் இதெல்லாம் பெற்று இப்படி இப்படிலாம் வரும்போது அப்படியே வந்து முழுக்க முழுக்க நாடக நடிகராகவே இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி எப்படி இருக்க முடியும். அதுக்கடுத்து படத்துறையில் நுழைந்து அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அப்படி வந்து சந்திரகாந்தா அப்படின்ற ஒரு திரைப்படம், அந்த படத்தில் நடித்து அவர் படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட். அப்புறம் வந்து ராஜா மோகன் அப்படின்னு ஒரு படம், அதில் அவர் நடித்தார், அதுவும் பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு அவர் நடித்து அப்படியே எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற பல படங்கள் இருக்கு இல்லையா. நானே அவருடைய படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். பர்டிகுலர்லி எனக்கு அவர் நடித்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஆரியமாலான்னு ஒரு படம். ஆரியமாலா 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 அப்படி இந்த பாட்டெல்லாம் படம் சூப்பர் ஹிட்டு, எக்ஸ்ட்ரானரி. அந்த காலத்தில் காதல் கதை, கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதை, அதில் MK தியாகராஜ பாகவதர் எப்படி வந்து பெரிய அளவில் புகழ்பெற்று அப்படி இப்படிலாம் வந்து அந்த காலத்தில் இருந்துக்கிட்டாரோ, அதே காலகட்டத்தில் PU சின்னப்பா பெரிய அளவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்து கொண்டு சூப்பர் ஹிட்டான படம் அந்த படம் பெரிய அளவில் ஆரியமாலா ஓடிச்சு. ஆரியமாலா வந்து பட்டி தொட்டியெங்கும் அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் ஒலித்தன. MK தியாகராஜரை வந்து தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் PU சின்னப்பாவையும் அவருடைய நடிப்புக்காகவும் அவருடைய பாடல்களுக்காகவும் தலையில் வைத்து கொண்டாடி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகி ஆரியமாலா கிராமங்கள் வரை மக்களுடைய வரவேற்பை பெற்று பெரிய அளவில் ஓடி சாதனை புரிந்தது. அதுபோல் ஜெகதல பிரதாபன் ஒரு படம், PU சின்னப்பா நடித்த படம், அந்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அதில் மக்கள் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்றத இப்போ நான் யோசிப்பேன். அதில் விருதுநகரில் வந்து அங்கே வந்து ஒரு திரையரங்கில் அந்த காலத்தில் சென்ட்ரல் சினிமான்னு ஒரு இருந்துச்சு, அங்கே தான் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். நான் இப்போ ஒரு சிறுவன்,
புரிஞ்சுங்களேன். இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ கூட அந்த ஜெயலலிதா பிரதாபன் படத்தினுடைய பல காட்சிகள் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. மனோன்மணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடித்த படம், அது பெரிய ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு மனோன்மணி. அப்படியே எங்கே பார்த்தாலும் மனோன்மணி திரைப்படத்தை பற்றி அந்த திரைக்கு வந்த காலகட்டத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இவர் கண்ணகி அப்படின்ற படம், கண்ணகின்ற படத்தை வந்து எந்த அளவுக்கு கண்ணகி படம் மக்கள் மத்தியில் வந்து இவருடைய நடிப்புக்காகவும் இவருடைய பாடல்களுக்காகவும் பேசப்பட்டது அப்படின்ற ஒன்றுக்குல அது இளங்கோவன் வந்து வசனம் எழுதினார். இப்போ கலைஞர் கருணாநிதி எப்படி வசனம் எழுதி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று மக்கள் கலைஞருடைய வசனத்துக்காகவே படத்தை பார்த்துன்ற மாதிரி சொன்னேன். அது மாதிரி அந்த காலத்தில் ஆக்சுவலாக இளங்கோவனுடைய வசனம் இருந்துச்சுன்னா படம் சூப்பர் ஹிட் ஆகும். அப்படி ஒரு காலம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. மக்கள் விரும்பி அந்த வசனத்திற்காகவும் பி சின்னப்பாவனுடைய நடிப்பிற்காகவும் பி சின்னப்பாவனுடைய பாடல்களுக்காகவும் அந்த திரைப்படத்தை வந்து அப்படியே வெறி பிடிச்சி போய் பார்த்துருக்காங்க. அதனால் வந்து அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து இவருடைய திறமை இதெல்லாம் போய் பார்த்து அப்படின்னு வரும்போது இவரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமில் வந்து நடிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த படம் தான் உத்தமபுத்திரன். நமக்கு நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த உத்தமபுத்திரன் தான் நமக்கு தெரியும். பியு சின்னப்பா அதுக்கு முன்னாடி அதே பேரை வச்சே நடிச்சிட்டாரு. டியூல் ரோல் தியாகராஜா இவர் வந்து படத்தில் வந்து பியு சின்னப்பா டியூல் ரோல் இரட்டை வேடங்கள் படத்தில் வந்து அந்த படம் பெரிய ஹிட்டாகி சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அந்த உத்தமபுத்திரன் படம் அது வந்து எங்கே பார்த்தாலும் உத்தமபுத்திரன் படத்தை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு மகத்தான சாதனைகள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாருங்கள், எல்லா படமே ஹிட்டுங்க வரிசையாக. இப்படி ஓடி இருக்குது அப்படின்னா சும்மா நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னா இதில் என்ன இவரை பற்றி பீச்சனை பார்த்த ஒரு விஷயம் எப்படின்னா நடிக்கிறது இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவருக்கு வந்து அந்த ஸ்டண்ட்டு இந்த மாதிரி மேட்டர்களில் ரொம்ப விருப்பம். சிலம்பாட்டம் இந்த மாதிரி மேட்டர்களில், மல்யுத்தம் இந்த மாதிரி மேட்டர்களில் அதில் ரொம்ப ஆர்வம். அதனால் அந்த மல்யுத்த பயிற்சி இதெல்லாம் பெற்றுக்கிட்டே இருப்பார். சிலம்பாட்டம்லாம் பயிற்சிகள்லாம் பெற்று அதில் வந்து அந்த மாதிரி மேட்டர்களையும் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். படங்களில் நடிச்சிட்டு இருக்க டைமில் இன்னும் சொல்ல போனால் இவர் சொந்தத்தில் ஜிம்மு கூட வச்சு நடத்தி வந்திருக்காரு. ஜிம் வச்சு நடத்திக்கிட்டு அதையும் ஒரு தொழிலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இப்படி படங்கள்லாம் வந்து ஹிட் ஆகி பியு சின்னப்பா கொடிக்கட்டி பறந்து அப்படின்ற மேட்டர்லாம் நடந்து அப்படின்லாம் வரும்போது அப்படி எங்கே பார்த்தாலும் பியு சின்னப்பா பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்து அவருடைய நடிப்புக்காகவும் பாடல்களுக்காகவுமாகவே அந்த திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து அப்படின்னு. இதில் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா இவர் இந்த பணம் சம்பாதிச்சுன்னு இருக்கல பல பேர் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க அப்படியே ஊதாரித்தனமாக பணத்தை விட்டுலான்னு இருக்கும்ல. இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பணத்தை சம்பாதிச்சு கஞ்சேன்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட அந்த டைப் தான் வச்சுங்களேன். சிக்கனம் எல்லாத்துலேயுமே. புதுக்கோட்டையில் 30 வீடு இவர் வந்து விலைக்கு வாங்கி சொந்தத்தில் வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊரில் 30 வீடுகள் வச்சுருக்காருன்னா சும்மா சாதாரண விஷயமா? அதாவது கொஞ்சம் கூட சம்பாதிச்சு வேஸ்ட் பண்ணாமல் அதை சொத்தாக்கியிருக்கார் பாருங்க. 30 வீடுகள். இந்த 30 வீடை இவர் இதில் வச்சுருக்காரு புதுக்கோட்டையில். புதுக்கோட்டை மகாராஜா இருக்கார்ல, புதுக்கோட்டை மன்னர், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி சினிமா நடிகர் பியு சின்னப்பா 30 வீடுகளை விலைக்கு வாங்கி வச்சு சொந்தத்தில் வச்சுருக்காருன்னு. இது ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அவருக்கு கட்டுப்பாடு போட்டாங்க, பேண்டு. இனிமேல் நீங்கள் ஒரு வீடு கூட வாங்கக்கூடாது, 30 வீடை ஒரே ஆள் வச்சுக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வீடு வாங்கக்கூடாது. பியு சின்னப்பா இனிமேல் ஒரு வீடை கூட இதுக்கு மேலே வாங்கவே கூடாது. அவருக்கு வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாடு விதிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து கட்டுப்பாடு. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கட்டுப்பாடு வந்து உடனே என்ன பண்ணார் இவர் புத்திசாலி. மன்னர் கட்டுப்பாடு விதித்து புதுக்கோட்டையில் வீடு வாங்கக்கூடாதுன்றாரு. புதுக்கோட்டையில் தானே வாங்கக்கூடாது, வேறு எங்கேயாவது வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வாங்க ஆரம்பிச்சிட்டார். மெட்ராஸில் வீடுகள் வாங்க ஆரம்பித்து அது அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்திருக்காரு அப்படி வச்சுங்களேன். அது பிறகு அது யோசிச்சு பார்த்தா அப்படியே வந்து அந்த கிருஷ்ண பக்தின்னு ஒரு படம் இவர் பண்ணிச்சு, ஒரு நல்ல பெரிய அளவில் ஹிட்டான படம் மகா மாயா அப்படின்னு. இந்த படங்களை பற்றியில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த படத்தினுடைய கதையெல்லாம் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. நல்ல படம்பா அந்த கிருஷ்ண பக்தி. மகா மாயான்னு ஒரு படம், அது கூட அருமையான படம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன கதை என்னையா அப்படிங்கிறப்போ எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லுவார், இதான் கதை அப்படி. சுதர்ஷன் ஒரு படம், அதையும் இவர் நடித்த படம் தான். அசோக் குமார்னு ஒரு படம். இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம் அப்படிங்களே. இப்படிலாம் அந்த வனமோகினின்னு ஒரு படம், அதெல்லாம் இவர் நடித்த படம் தான். இது மாதிரி நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 26 படம் இவர் நடிச்சிருக்காரு டோட்டலாக இவர் ஃபிலிம்ஸ். அந்த காலத்தில் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். எம்கே தியாகராஜ 14 ஃபிலிம்ஸ் தான் ஆக்ட் பண்ணார், 14 படம் தான். இவர் 26 படம். சூப்பர் ஸ்டார்கள், அந்த கால சூப்பர் ஸ்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடித்து, அதாவது 40கள் 50கள் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சு அப்படியே இப்போ கொடிகட்டி பறந்துருக்காரு. பறந்து அப்படிலாம் ஆகும்போது கிட்டத்தட்ட ரொம்ப இதில் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமாக வந்து அது என்ன அப்படி அந்த காலத்தில் அப்படின்னு 35 வயசில் அவர் இறந்துருக்காரு. 1951 35
35 வயசில் மரணமா? ஒரு மனிதனுடைய மரணமா? அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மரணமா? மருத்துவ வசதி இதெல்லாம் இது பண்ணி வச்சு அந்த காலத்தில் அந்த லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணின்ற மாதிரி அந்த காலத்தில் பண்ண முடியலையா? இல்லாட்டி அந்தளவுக்கு மருத்துவ வசதிகள் இல்லையா? தெரியலை. ஏற்கனவே எம்கே தியாகராஜ வேறு இறந்தார்ல, 49 வயசில் இறந்துருக்காரு. 49. அவர் 49 வயசு, இவர் 35 வயசு. 35 வயசில் ஒரு மனிதனுடைய மரணமா அப்படின்றது எனக்கு உண்மையாகவே இப்போ நினச்சி பார்க்கும்போது, என்ன அந்த காலத்தில் மனிதர்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஜெனரேஷன் இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது நமக்கே கண்கூடாக தெரிகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கடைசி வரை அவருடைய வாழ்க்கை நல்லாவே தான் இருந்துச்சு, நல்லாவே வாழ்ந்தார். மரணம் 35 வயசில் மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த நாடகங்கள் இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற ஒன்று இருக்குல்ல, அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் பிருத்திவிராஜன் அப்படின்ற பேரில் அவர் நாடகத்தில் நடித்தார். அதில் சகுந்தலான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அதில் கதாநாயகியாக நடித்தாங்க. அப்படியே அந்த அம்மா மேலே காதல் அவருக்கு காதல் உண்டாக்கி அந்த அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டார். சகுந்தலாவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா தான் பியு சின்னப்பனுடைய மனைவி. அவங்களுக்கு ராஜா பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன். இதில் ஒரு வகையில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, அந்த ராஜா பகதூரை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு. ஒரு வகையில் பார்த்தா பியு சின்னப்பனுடைய மகனை நான் சந்திச்சிருக்கேன்ற ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி அந்த ராஜா பகதூர் கோயில் புறா அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்துக்கு கதை எழுதுனது வினு சக்கரவர்த்தி, அதுக்கு இசையமைத்தது இளையராஜா, படத்தை இயக்கியவர் கே விஜயன். அழகே தமிழே அழகிய மொழியே இது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்களே, அந்த பாடல் இடம்பெற்ற படம் தான் அது கோயில் புறா. அதில் கதாநாயகனாக பியு சின்னப்பனுடைய மகன் ராஜா பகதூர் நடித்தார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்ற வேறு விஷயம். அதுக்கு பிறகு ஒரு டப்பிங் கலைஞர் ஆகிட்டார், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி பியு சின்னப்பாவுடைய வாரிசு அப்படின்னு வரும்போது அந்த கலைத்துறை அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதில் ராஜா பகதூர் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து அப்படிலாம் பலருக்கும் குரல் கொடுத்து அப்படிங்கள. அவர் இந்த டப்பிங் கலைஞராக இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு டப்பிங் தியேட்டரில் அவரை சந்தித்தேன்னு பேசினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் பக்கத்துலேயே உட்காந்து நான் பேசியிருந்தேன். அதுக்கு காரணம் பியு சின்னப்பா மேலே எனக்கு இருந்த அந்த மதிப்பு மரியாதை இருக்குல்ல, அதுதான் காரணம். அது அந்த அந்த மதிப்பு மரியாதையோடு அவர்கிட்ட பேசினா அவங்க அப்பாவை பற்றி பல விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் பியு சின்னப்பாவுடைய மகன் ராஜா பகதூருடன் பியூசி ராஜா பகதூர் அவர் கூட உட்காந்து அதை பேசின அந்த இனிய தருணம் இருக்குல்ல, அதை நினச்சி பார்க்குறேன். பின்னாடி ஒரு ஸ்டேஜில் என்னென்னா, பியு சின்னப்பாவுடைய மனைவி, பியு சின்னப்பாவுடைய மகன் அவங்களாம் இருக்காங்களே, பொருளாதார ரீதியாக பின்னாடி அவங்களாம் வசதியாக இல்லை. அப்போ இந்த 30 வீடு வாங்கினது, அந்த வீடுகள்லாம் எங்கே போச்சு? யாராவது ஏமாற்றிட்டாங்களா? அதெல்லாம் நிலச்சி நிற்கலையா? என்னன்றது புரியல. ஆனால் பின்னாடி அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் இருக்குல்ல, அப்படின்றது அது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு வச்சுங்க. இதை தாண்டி பியு சின்னப்பாவுக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பி அப்படின்னு வரும்போது, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசாங்கம் அப்படி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி 50 லட்ச ரூபா ஒதுக்கி அவருக்கு ஒரு நினைவு மண்டபத்தை உருவாக்கின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளானை போட்டு என்னமோ பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அனௌன்ஸ் பண்ணதோடு சரி, மெட்டீரியலைஸ் ஆகவில்லை, செயல் வடிவத்திற்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வராமல் போனதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த நினைவு மண்டபம் இன்று வரை அரசாங்கம் அறிவித்து கட்டப்படவில்லை அப்படின்றதையும் ஒரு கேள்வியாக இப்போது நான் கேட்கிறேன். தமிழ் பட உலகின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான பியு சின்னப்பாவை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் ஆழமாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.